அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை என்ற அமைப்பின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் சிறந்த சமூக சிந்தனையாளர், அடித்தட்டு மக்களின் மீது அக்கறை செலுத்துபவர். நீதிக்கான இவரின் நெடுந்தூர பயணத்தில் பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து எங்கு அநீதி நடந்தாலும் அதை கண்டு உள்ளம் துடிப்பதில் சேகுவாராவின் தோழனாகவே வலம் வருபவர். முறைகேடுகளுக்கு எதிராக இவரின் குரல் முதல் குரலாகவே பதிவாகி வருகிறது. வசதியாக வாழ வழக்கறிஞர் தொழில் இருந்த போதும் வசதியற்றவர்களுக்காக வாழ்வதே இவரின் இலக்காக உள்ளது. பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை இவரால் முடிந்தளவு செய்து வருகிறார். 25 முறை கண் சிகிச்சை முகாம் நடத்தி பலரின் கண்களை திறந்து வைத்துள்ளார். அவர் நம்மோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவும் அமைப்பு பேரவையின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்கள் தன்னுடைய அமைப்பின் சார்பாக என்னென்ன செயல் திட்டங்கள், என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் செய்து வெற்றி அடைந்தது, மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்கிறார் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பி. புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவனத் தலைவராக இருந்து வருகிறேன். எனது அலுவலகம் கோவை சிவாஜி காலனி பகுதியில் உள்ளது. கடந்த 15 வருடத்துக்கு மேலாக இலவச சட்ட ஆலோசனை, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம், இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம், வருடத்திற்கு 2 முறை சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி மரக்கன்றுகள் வழங்குதல், குடியரசு தினத்தன்றும் கொடியேற்றி மரக்கன்றுகள் வழங்குதல் போன்ற சின்ன சின்ன உதவிகளை இன்று வரை செய்து வருகிறேன். இப்பகுதியில் ஏற்படும் சிறு சிறு குறைகளை சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலரிடம் சொல்லி குறைகளை தீர்த்து வருகிறேன். சரி, சாலை பிரச்சனைகள், இந்த ஸ்கூல் கிட்ட ஒரு பிரச்சனை வச்சுங்க, அரசு பள்ளி குறிப்பாக நீங்கள் வந்து அது இது பண்ணி குறிப்பாக இடையர்பாளையம் மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளியில் தற்போது பணிகள் வேலை நடந்து வருகிறது. அதற்கும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் பள்ளி கட்டிடத்திற்கு நிறைய உதவி செய்து வருகிறார்கள். கடந்த மாதம் கோவை தடா ரோடு அரசினர் மாணவர் விடுதியில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக கடந்த 15 வருஷத்துக்கும் மேலாக மாணவர்கள் 35 தான் பறி வந்தார்கள். அதையும் மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு சென்று மாணவர்களுக்கு நல்ல நீர் கிடைப்பதற்கு வழி செய்தேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வருகின்ற தேர்தலில் உங்கள் அமைப்பு பேரவை வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக? கடந்த 1 மாதத்துக்கு முன்பு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் நான் உறுப்பினராக இருந்து வந்தேன். திடீரென ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஹைகோர்ட்டு வழக்கறிஞரும் மாநில தலைவருமாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் என்னை மாநில துணைத் தலைவராக நியமனம் செய்துள்ளார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பக்கம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை, 2வது கட்சியில் என்னை துணைத் தலைவராக நியமித்துள்ளார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியின் சொல்படி கேட்டு கட்சி உறுதுணைக்காக வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதியில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏதாவது இருந்தாலும் என்னை வந்து அணுகிறார்கள். நான் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறேன். தொடர்ந்து எங்கள் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு அனாதை இல்லத்துக்கு முதியோர் காப்பதற்கு சென்று வாரத்துக்கு ஒரு முறை எங்களை அமைப்பின் சார்பாக இலவசமாக சாப்பாடு போட்டு உதவி செய்வதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உங்கள் நலன் நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.